எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உண்மையை சொல்லணும்னா நான் பல ஷேர் மார்க்கெட்டுகளை பார்த்தவன், பல இறக்கங்களை பார்த்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சவங்களை கூட நேற்றை இறக்க ரொம்பவுமே பயமுறுத்தி விட்டுருச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமையில் அதுலேயும் பாதி பேர் தான் பயந்துருப்பாங்க, மீதி பாதி பேர் பயந்துருக்க மாட்டாங்க. அப்படி பயப்படாமல் இருந்து நேற்று வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கை மேலே பலன். ஆல்மோஸ்ட் 439 பாயிண்ட் நிஃப்டி இப்போ கெயினில் இருக்குது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வருது. பை ஆன் டிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கீழே விழுக வாங்குறது அப்படின்றது ஒன்று இருக்குது. பை ஆன் சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. சும்மா ஏனோ தானு போய் மார்க்கெட் இறங்கிடுச்சேன்னு போய் வாங்காமல் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட், ஒவ்வொரு சப்போர்ட்டில் மட்டும் வாங்குறது பை ஆன் சப்போர்ட். அதே மாதிரி செல் ஆன் ரைஸ் அப்படின்னு இருக்கு. பேட் நியூஸ் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால மேலே ஏறி வருது மார்க்கெட். அப்படி மேலே ஏறி வரும்போது குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே வித்துட்டு ஓடி போயிடுது. இது போன்ற கான்செப்டில் தற்சமயத்துக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆன் சப்போர்ட் அப்படின்றது மட்டும்தான் இனிமேல் ஒர்க் அவுட் ஆக போகுது 5 வருஷத்துக்கு. அதாவது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம், அல்லது இப்படியும் கூட இருக்கலாம். ஸோ செல் ஆன் ரைஸ் அப்படின்றதா இனி இருக்க போகிற மார்க்கெட். அப்படின்றதுனால சைட்வேஸாக இருந்தாலும் சரி, கீழ் நோக்கி போகிற மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நீங்கள் சப்போர்ட்டில் போய் பிடிச்சிங்க அப்படின்னா, கரெக்டாக சப்போர்ட்டில் போய் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன வேணாலும் நடக்கட்டும், பட் இது ஜெயிச்சிடும் பை ஆன் சப்போர்ட். ஆனால் ஸ்டாக்ஸுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் அப்படின்றது போயிடுச்சு. எதா இருந்தால் என்னையா நாங்கள் தனியாலாம் நிற்கிறோம், நாங்கள் எந்த பில்லை வேணால் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ அந்த ப்ரீமியம் அப்படின்றது இல்லாதனால இனி ஷேர் மார்க்கெட் என்ன ஆகுன்னா பேக் டு பேசிக்ஸ் அப்படிம்பாங்க. மறுபடி பழையபடி ஷேர் மார்க்கெட்டினுடைய அடிப்படை தத்துவங்கள், ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோலாம் 20க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதே மாதிரி பிஇஜி ரேஷியோலாம் 1க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஷேரை போய் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டைட்டன் கம்பெனியை எடுத்து பார்ப்போமே. டைட்டன் கம்பெனியுடைய ஜென்ரலாக உலகம் பூரா பொதுவாக ஒரு 20க்கு கீழே இருந்தால் தான் ஒரு பெட்டரான ஸ்டாக் பிஇ அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் 84 இருக்குன்னா இது மாதிரி உங்களுடைய கம்பெனிகள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இனி பெரும்பாலும் ஏறி நிற்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் திரும்பினதுனால டைட்டன் 2% ஏறி இருக்கான். ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 10% இறங்கி தான் இருக்கான். 1 இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா வெறும் 16% தான். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 3300 வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இனி பிஏ அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் மறுபடி 3000லேருந்து 6000, 10000, 15000 அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அதனால் அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் இப்போ ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோலாம் வந்து ஒரு 20, 30 அந்த மாதிரி இருந்தால் ஒரு சேஃப்டி. அதுக்கு மேலே இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி குறைஞ்சி அடிப்படையாக இருக்கக்கூடிய பங்குகளில் கொண்டே போட்டுக்கிறது நல்லது. அதுதான் என்னுடைய கருத்து. நான் இனி அந்த மாதிரி தான் பண்ணலான் இருக்கேன். ஏதாவது நான் வச்சிருக்கிற ஹோல்டிங்கில் ஏதாவது ரொம்பவுமே அபரிமிதமான க்ரோத் கம்பெனின்னு சொல்லி மேலே ஏற்றி விட்டுட்டு பிஇ வந்து இப்படி அப்நார்மலாக இருக்குன்னா அதனுடைய ஹோல்டிங்கை ஒரு 100 ஷேர் வச்சுருந்தேன்னா 10-20 குறைச்சி வேற பிஇ கம்மியாக இருக்கக்கூடிய பங்காக பார்த்து வாங்கலான் இருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்டாக்கினுடைய பிஇஸும் செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு இனிமேல் தான் மிகப்பெரிய அக்னி பரீட்சை அப்படின்றது இருக்குது. எஃப்ஐஸும் சரி, டிஐஸும் சரி, நேற்று 2 பேருமே செல்லிங் சைடு போயிட்டாங்க. நம்மளுக்கு 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் பையிங் சைடு இருக்கணும். துரதிருஷ்டவசமாக நேற்று 2 பேருமே செல்லிங் சைடு போயிட்டாங்க. அதனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நம்மளுடைய டிஐஸுக்கு எஸ்ஐபி மூலிமா பணம் வந்து அல்லது லம்சம் மூலிமா பணம் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை தொடர்ந்து வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றது கவனித்து பார்க்கணும். உண்மையிலேயே அக்னி பரீட்சை அப்படின்றது அடுத்த 3 மாதத்தில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் நிஃப்டி மேல் நோக்கி ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏறி வந்திருக்கான். பட் இருந்தாலும் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இறங்கினது 7% என் போர்ட்ஃபோலியோலாம், பட் இன்னைக்கு ஏறினது 1%. நல்லா இருப்பீங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நேற்று இறங்கினது இன்னைக்கு அப்படியே ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா உண்மையிலேயே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சூப்பரான போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள நம்மளும் போய் உழுக வேண்டியதாக இருக்குது. இனி என்ன பண்ணுறது? இன்னும் 2 நாளைக்கு இந்த எலெக்ஷன் கவரேஜ் அப்படின்றது நம்ம பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. என்னன்னே எனக்கு தெரியல. சம்பந்தமே இல்லாமல் இந்த இந்தியா பிளாக் அப்படின்ற அந்த இந்தியா கூட்டணி அவங்களும் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை நாங்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி பார்த்தா ஒருவேளை இந்த ஆந்திர பிரதேசனுடைய எலெக்ஷன் தான் இப்போ உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அந்த டிடிபி கட்சி, இந்த தெலுங்கு தேச பார்ட்டியினுடைய கட்சிக்காரர் இவர் சந்திரபாபு அவர்கள் தான், அவர் வச்சதான் இனிமேல் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை இந்த இவருக்கு இது நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா என்ன ஒன்றுமே புரியல. ஆக மொத்தம் நம்ம இன்னும் 2-3 நாளைக்கு என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா
இந்த ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க டிடிபியும் ஜேடியும் சேர்ந்து, ஏன்னா அப்பதான் கட்சிகள் பிரியாம இருக்கும் அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது கேரண்டி கிடைச்சிருது, ரெண்டு விஷயம், ஒன்று நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற லெட்டர் கொடுத்தாலோ, அல்லது நாங்கள் ஆதரவு தர்றோம் ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் போஸ்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாலோ நம்மள ஷேர் மார்க்கெட்டுக்கு பிரச்சனையே இல்லை. அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி இன்னைக்கு ஈவினிங் 4 மணி அல்லது ஒரு 5 மணிக்குள்ள வந்துடும். எப்படி பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிச்சு, எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்லதான் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு 477 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செல் அண்ட் ரைஸ்ன்னு கொண்டு போயிடுவாங்க அடுத்த 2-3 வருஷத்துக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் சப்போர்ட்டில் வாங்கி ரெசிஸ்டன்ஸில் விற்கிறத பழகிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா சம்பாரிச்சிக்கலாம். மேலேயே போயிட்டு இருப்போம் அப்படின்னு நம்பினீங்கன்னா இப்படி தான் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து சம்பாரிச்சது பூரா ஒரு வருஷம். நேற்று கூட ஒரு நண்பர் போட்டிருந்தார் கமெண்ட், 1 வருஷம் கூடி சம்பாரிச்சு வச்சிருந்தேன், அது ஒரே நாளில் இப்போ வாங்கின விலைக்கே வந்து நிற்க, நோ லாஸ் நோ கெயின் அப்படின்றார். அந்த மாதிரி ஆகிடும். அடுத்த 5 வருஷத்தில் நம்ம இணைந்தே டிராவல் பண்ணுவோம். கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்கிற பங்குகளை வாங்கினா ரெசிஸ்டன்ஸில் அழகாக வித்து விட்டு வந்துடலாம். நண்பர்களே, டாடா மோட்டர் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் முக்கியமான 2 நியூஸ் வச்சிருக்கேன். இந்த நியூஸை வச்சு அவன் 10% ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய சப்சிடரி டாடா மோட்டர் ஃபினான்ஸ் அப்படின்றத கொண்டே டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று டாடா மோட்டர் லிமிடெட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற சப்சிடரியை கிரியேட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கமர்ஷியல் தனியாக, இது தனி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தனியாக பிஸ்னஸை பிரிப்பாங்க. இந்த நியூஸுக்கு இப்போதைக்கு ஒரு 2% மேலே ஏறி இருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 1100 ரூபா பக்கமெல்லாம் போயிருக்கான். ஸோ இந்த ஷேர் மறுபடியும் திரும்பி இந்த நியூஸை வச்சு மேலே வந்தான்னா ஒரு 100 ரூபா ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. எஸ்பிஐலையும் ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்கு. நேற்றெல்லாம் 20% இறங்கி நேற்றே கொஞ்சம் ரெக்கவரி ஆனா, இன்னைக்குமே காலையில் கொஞ்சம் டவுன்ல இருந்துட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. இதில் என்ன நியூஸ் வருதுன்னா, ஆல்மோஸ்ட் $3 பில்லியன் அமெரிக்க டாலருங்க, மிகப்பெரிய அமௌண்ட், அந்த ஃபண்டை ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. நண்பர்களே, மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணுற ஷேர்களை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. மெக்டவுல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு காலையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவன் ஓப்பன் ஆனது 1234 ரூபா ரேஞ்சிலேருந்து பார்த்தோம்னா ஒரே ஷேருக்கு 100 ரூபா பக்கம் ஏறிட்டான். உண்மையிலேயே இன்னைக்கு வேற லெவல். நான் பார்த்ததுலேயே மெய் மறந்து சிலிர்த்தது இன்னைக்கு தான். மீடியாக்களில் வந்த ஷேர்கள், டிஸ்கஸ் பண்ண ஷேர்களில் 8% ஏறினது இன்னைக்கு தான். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி விப்ரோ ஷேர் இன்னைக்கு 3% மேலே ஏறி இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, ஏஐ ஓரியன்டா அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க இசட் ஸ்கேலர் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3% மேலே ஏற்றிட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டே இப்போ பயமா இருக்கு. மேலே growth கம்பெனிஸ்ன்னு சொல்லி மேலே ஏறினதெல்லாம் தடால்னு கீழே விழுந்தோடனே எல்லாம் எதுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டுமோன்னு ஐடி சைடு இறங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. விப்ரோ பார்த்தீங்களா, அந்த நியூஸ் வந்தோடனே மேலே ஏறி இருக்கான். எல்டிஐ மைண்ட்ரி அதுலேயும் ஒரு நியூஸ் வந்திருக்கு, இன்னைக்கு 3% மேலே ஏறி இருக்கான். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு எதுக்கு சேஃப்டியாக நம்ம இருப்போம். ஏன்னா ஐடி கம்பெனிஸ்லாம் ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ப்ராடக்ட்டே விற்கலினாலும் அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கம்பெனி. ஒருவேளை அது மாதிரி சேஃப்டியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் இறங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் மேபி அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஒரு 15% மேல் நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். போன மாதமெல்லாம் நம்ம நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த நண்பர்களே, ஏகப்பட்ட ஷேர்கள் 20-30% ஏறிட்டு இருந்தான். இன்னைக்கு இந்த ஹிந்து யூனிலிவர்லாம் ஏறி இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட்ல எடுத்திருந்தா மேபி 13% பக்கம் லாபம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ பல ஷேர்களை வந்து 20% 30% சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இப்போ ஷேர் மார்க்கெட் சரியில்லையே, டிஃபென்சிவ் ஸ்டாக்ல பணம் போடுவோமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீம்ல இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டில் பல பேருக்கு சோழியை முடிச்சு விட்டாங்க. நம்ம மார்க்கெட் தான் இப்படி இருக்குன்னா அமெரிக்க மார்க்கெட்டு சரியில்லை போல. இந்த ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரியினுடைய சப்சிடரி நோவலிஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய ஐபிஓ வந்து அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதா இருந்தது. கடைசியில் பார்த்தா இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம மார்க்கெட் இனி பொழைச்சி மேலே வந்தாலும் திடீர்னு யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது கிராஷ் வந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு லேசாக கும்ப பாட தான் செய்யும். நண்பர்களே, இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி ஏறும் பொழுது இன்னும் அடுத்த 3 மாதங்களுக்கெல்லாம் யார் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கணுமா? அப்படி நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் ஃபஸ்ட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். யாரெல்லாம் இன்னைக்கு நல்லா ஒரு 5% 6% மேலே ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்களோ அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறம் நல்லா மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
ஸோ அப்போ இந்த ஷேர்ஸ்லாம் வந்து மேபி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை கீழே இறங்கினாலும் கைவிடாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிஃப்டி மிட் கேப் 100 அப்படின்றத எடுத்து பார்க்கல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷேர்ஸ்லாம் வந்து இனி அடுத்த ஒரு 10-15 நாளைக்கு மேபி மொமெண்டம் இருக்கலாம். ஏன்னா இறங்குனா திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்ஸாக நம்ம கெஸ் பண்ணும்போது அந்த லிஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்மால் கேப் அப்படின்ற இண்டெக்ஸ்லையும் நம்ம போய் எடுத்தோம்னா டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 ஷேர்ஸ் எடுக்கிறோம்னா அப்போ இதே 10-15 ஷேர்ஸ் மறுபடியும் எப்பெல்லாம் கீழே விழுதோ அப்போல்லாம் ரெக்கவரி ஆகக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இந்த மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு அடடடா என்ன 20% ஏறி இருக்கான ஹெரிட்டேஜ். ஓ மை காட், இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட் ஆக்சுவலாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா, இன்னைக்கு தேதியில் ஒரு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸு எதுவுமே இப்படி குடுகுடுன்னு ஏறினதில்லை. இன்றைக்கி 2 பேர் அருமையாக ஏறி இருக்கானுங்க. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸில் இண்டெக்ஸில் இன்றைக்கி டாப் ஒரு 10 ஸ்டாக் எதெல்லாம் திரும்பி மேலே ஏறி வந்தானோ அவனுக்கு தான் என்னைக்கு இருந்தாலும் கீழே விழுகுனாலும் மேல் நோக்கி ஏறக்கூடிய சக்தி இருக்கிறவங்களாம் அர்த்தம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.